பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்ன என்றால், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற தேவன். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற தேவன் என்று சொல்லி பார்க்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவன் நம்முடைய விசுவாசத்தை தான் கொண்டுதான் உலகத்தை ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன்னுடைய மகன் பிசாசனால அவதிப்படுகிறதுனால அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். அவனை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்கின்றார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம ஒருத்தரையும் பார்த்து சொல்கின்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம விசுவாசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய விருப்பத்தை தான் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன் என்பதை இந்த வசனம் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 38 வருஷமாய் வியாதியா கிடந்த மனிதனை பார்த்து கேட்கின்றார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்ப நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீ விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ பரிசுத்தவானாய் வாழ விரும்புகிறாயா? நீ தேவ சித்தம் செய்ய விரும்புகிறாயா? நீ நல்ல சௌக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க விரும்புகிறாயா? நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாய் மலையில் இருக்க பட்டணமாய் இருக்க விரும்புகிறாயா? அப்போ நாம தான் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகினால் தான் இங்கே நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். நாம் சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதுனாலே தேவன் நம்மை சுகமளிக்கிறவராக இருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும், தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், இயேசு செய்த கிரிகளை அவரை பார்க்கல பெரிய கிரிகளாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம தான் விரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக நான் செய்யக்கூடாது, நாம தான் விரும்பக்கூடியவர்களாக இருக்கேன். அப்போ நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அந்த கானானிய ஸ்திரீ நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்கின்றார். அப்போ நம்முடைய விருப்பத்தை தான் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம விரும்ப வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக, ஊழியம் செய்கிறதுக்காக, ஆராதிக்கிறதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக, தேவனை போல பூர்ண சர்க்குணர்களாக மாறுவதற்காக, நற்கிரியை செய்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தலாம் இருப்பதற்காக, எல்லா மனுஷருக்கும் நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவர்களாக நாம தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்ப நம்முடைய விருப்பம் என்ன, அதை பொறுத்து தான் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆகினால் தான் அந்த வசனங்களை இப்படி பார்க்கின்றோம். உபாகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ எதை விரும்புகிறாயோ தெரிந்து கொள்ளலாம். ஜீவனை வேண்டுமென்றால் ஜீவனை தெரிந்து கொள்ளலாம், ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளலாம், இல்ல மரணத்தை தெரிந்து கொள்ளலாம், சாபத்தை தெரிந்து கொள்ளலாம், உனக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகினால் நீங்கள் மரணத்தை விரும்புகிறவர்களாக இருக்காமல், சாபத்தை விரும்புகிறவர்களாக இல்லாமல், ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்க. அப்படி நீங்க ஜீவனையும் ஆசீர்வாதத்தை விரும்பினாக்கா அந்த விருப்பத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து படிக்க வேண்டும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட நாம் வாசிக்க கேட்கிறோம். என்ன சொல்கிறார் இங்கே கர்த்தர் என்று சொல்லி பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அப்போ முடிவை நாம தான் தெரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய விருப்பத்தை தான் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விருப்பத்தை நாம சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கணும், என்ன விதமாக நம்ம கிரியை செய்யணும் இந்த உலகத்துல எல்லாம் நம்முடைய விருப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். ஏனென்றால்
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை என்று சொல்கிறார். அப்போ முடிவை நாம தான் சொல்லணும். இப்படிதான் இருக்க விரும்புகிற கர்த்தா, இப்படிதான் செயல்பட விரும்புகிற கர்த்தா, நாம் அப்படி முடிவை தெரியப்படுத்தினாக்கா கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் நம்முடைய விருப்பத்தை தான் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். சங்கீதம் 37:4 கூட வாசிக்கின்றோம், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய விருப்பத்தை தான் நாம தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். என்ன விரும்புகிறோமோ அதை தெரியப்படுத்த வேண்டும். பிதாவை இயேசு நாமத்தினுடைய சமுத்திரனே, தேவனுடைய வசனங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு விசுவாசித்து செயல்படுகிறனா இருப்பதற்கு, பரிசுத்தாவினால் நடத்தப்படுவதற்கு, உண்மையில் அன்பா இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவேன்னு சொல்லி நாம தான் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தணும். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நமக்கு அருளி செய்யக்கூடியவராக. அப்ப இருதயத்தின் வேண்டுதல் என்னவா இருக்கணும்? பாவங்களையும் வியாதிகளையும் மரணங்களையும் பிசாசின் கிரியைகளையும் தீமைகளையும் இந்த பூமியிலிருந்து அப்புறப்படுத்தும் கர்த்தாவே, பரிசுத்தத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் பரிசுத்தாவின் வல்லமையும் நன்மையினால் இந்த பூமி நிரப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கு. ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல பிரச்சனை எதனால என்று சொல்லி பார்க்கும்போது, பாவங்களினால, வியாதிகளினால, மரணங்களினால, பிசாசின் கிரியினால, தீமையினால தான் இந்த உலகத்துல பிரச்சனை. இந்த பிரச்சனைகளே கர்த்தரை நீக்கி போடும்படி அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்படி நீக்கி போடுகிற காரியத்துல என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மற்ற அநேகரை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அதற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பாவங்களையும் வியாதிகளையும் மரணங்களையும் பிசாசின் கிரிகளையும் தீமைகளையும் இந்த பூமியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு என்னை பயன்படுத்துங்க, என்னை போல அநேகரை பயன்படுத்துங்க, நம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும் கர்த்தாவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் நீங்கிட்டாக்கா பரிசுத்தமும் ஜீவனும் ஆரோக்கியமும் பரிசுத்தாவுடைய வல்லமையும் நன்மை இந்த உலகத்துல கிரியை செய்யும் என்று சொன்னால் இந்த உலகம் நன்றாக இருக்கும். அப்போ நம்ம தான் நம்முடைய விருப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அதைத்தான் சொல்றார், கர்த்தர் மனமகிழ்ச்சியாரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்து நம்முடைய வேண்டுதலை தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். என்ன இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த பூமியில் நடக்கணும் கர்த்தாவேன்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதில் பிரியப்படுகிற அந்த கனி புசிப்பார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரணமும் ஜீவனும் நம்ம கையில விட்டுட்டார். மரணத்தின் ஜீவத்தையும் உன் நாவில் வச்சுட்டேன், நீ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அது பிரியப்படுகிற அந்த கனியை புசிப்பார். அப்போ நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசாமல் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கு. அப்போ அதை தெரிந்து கொள்வதன் பகுதி நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கு. நம்முடைய விருப்பம் என்ன? நாம வாழ்ந்து இருக்கணும், சுபிட்சித்து இருக்கணும், கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும் என்று சொல்லி நாம தான் வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படாத கனி புசிப்பான்னு சொன்னா நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கின்றோம். அதாக மத்திய 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை இந்த காரியத்தில் பார்க்கிறோம். மத்திய 12:37, உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று சொல்லி குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கப்படுவாய் என்று சொல்கின்றார். எப்படி நியாய தீர்ப்பு நான் செய்யறதில்ல, நீங்களே உங்களை நியாய தீர்த்துக்கீங்க எப்படின்னு சொல்லி சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்றும் குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கப்படுவாய் என்று சொல்றார். அப்போ நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நாம குற்றவாளியா தீர்த்துக்கிறது நாம பேசினா நாம குற்றவாளி ஆயிடும், நம்ம நீதிமானுக்குரிய வார்த்தைகளை பேசினா நீதிமானா மாற்றப்படும். அப்போ நம்முடைய இருதயத்திலே எப்போதும் தேவனுடைய வசனங்கள் இருந்திருந்தா நான் நீதிமானுக்குரிய வார்த்தைகளை பேசுவதா இருப்போம். அந்த வசனம் அல்லாதபடி வேற ஏதாவது காரியங்கள் இருந்தால் அதை தான் பேசுவோம். அது நிமித்தமாக என்னோட வாழ்க்கையில மரணத்தை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற சொன்னது போல நம்ம நியாயம் தீர்க்கப்படுவதும் வாயின் வார்த்தைனால் நீதிமான் என்று குற்றவாளி தீர்க்கப்படுவான்னு சொல்லி இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தையில நாம் கவனமா இருக்கணும், ஜெபிக்கணும். பிதா இயேசு நாமத்தினுடைய சுமத்துவதே என் வாயிலிருந்து புறப்படுதான வார்த்தைகள் எல்லாம் நான் நீதிமான் என்பதற்கு விளங்கப்படத்தக்கதான விதத்தில் நான் பேசணும். எனக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவின் சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஜெபம் என்றால் வேற ஏதோ காரியங்களை ஜெபிக்கிறோம், வசனத்தின் அடிப்படையில் ஜெபிப்பதில் அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. ஏனென்றால் நாம தான் நம்முடைய வாயினால் நீதிமான் என்று குற்றவாளி என்று தீர்க்கப்படுவர்களாக இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும்
மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதான அவருடைய வல்லமையின்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம வேண்டிக் கொள்கிறதும் நினைக்கிறதுக்கும் அதிகமா தேவன் கிரியை செய்கிறார். அப்ப வேண்டிக் கொள்கிறதும் நினைக்கிறதெல்லாம் பெரிய பெரிய காரியங்களா இருக்கும். நல்ல தேவனுக்குரிய காரியங்களே, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே ஆக்கப்பூர்வமான காரியங்களே வேண்டிக் கொள்கிறவர்களாகவும் நினைக்கிறவர்களாக இருக்க என்றால் நம்ம நினைப்பின் பிரகாரம் தான் காரியங்கள் நடைபெறுகிறதா இருக்குது. நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்க, உங்கள் நினைவு தான் உங்களை வழி நடத்துகிறதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்போ நினைவு தான் மிக முக்கியமானதா இருக்கிறது. நீங்க வேண்டிக் கொள்கிறதும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறதான வல்லமைப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நினைக்கிறதெல்லாம் நெகட்டிவா இல்லாமல் எல்லாம் பாசிட்டிவ் வாங்க கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்க. அப்படி வேண்டிக் கொள்கிறதும் நினைக்கிறதும் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறதுனால வேண்டிக் கொள்கிறதும் நினைக்கிறதும் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கக்கூடியதாக வேண்டிக் கொள்ளக்கூடியவர்களாக நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது நம்முடைய விருப்பத்தை தான் தேவன் நிறைவேற்றுகிறார் சொல்லி அந்த வசனத்தின் பிரகாரம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்திய 21:22 வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாம் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்போ ஜெபத்துல நீங்க விசுவாசமா இதெல்லாம் கேட்கிறீங்களா, அதெல்லாம் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டார். அப்போ நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கார். இப்போ இந்த ஜெபத்துல மிக முக்கியமானது என்ன என்று சொன்னால் விசுவாசம். அநேகர் என்ன ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வச்சிருக்கிறீங்க, எல்லா இடத்திலும் ஜெபமே ஜெயம் சொல்லி வச்சிருக்கீங்க. ஜெபமே ஜெயம் அல்ல, விசுவாச ஜெபமே ஜெயம். அதுக்காகத்தான் நீங்க ஜெபிக்க உட்காரும் போதெல்லாம் என்ன சொல்லிடணும், பிதாவே இயேசு நாமத்தை சுமத்துறேன், நான் ஜெபிக்கும் போதெல்லாம் விசுவாசமா ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கணும் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கணும். என்ற விசுவாசம் உள்ள ஜெபத்தின் மூலமா தான் நான் பதிலை பெற்றுக்கொள்ள இருக்கும். நீங்கள் விசுவாசம் உள்ளலாம் ஜெபத்தில் எவைகளை கேட்பிலோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். அப்போ நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கார். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறும்போது பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துகிறோம். எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவனாக இருக்கிறேன் சொல்லி வார்த்தையின் மூலமாக கேட்டுக்கொண்டோம். ஆமாண்டவரே, நாங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு உட்பட்டதான விருப்பங்களாக இருப்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும், எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.